ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்கிட்டேன். வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜையும் நல்லபடியாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொதுவாக ஹோரை அறிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் தான் இதுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றியிருந்த முருகருக்கு. இது 2வது வாரம். என்னோடய வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு அந்த முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு இந்த வெற்றிலை தீப வழிபாடை ஆரம்பிச்சிருக்கேன். இது எனக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது பெரிய வேண்டுதல் இருந்தால் இந்த மாதிரி செவ்வாய் ஹோரை நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் விளக்கேற்றி பூஜை பண்ணி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. ஸோ முதல்ல ஒரு பலகை எடுத்து அதில் ஷட்கோண கோலம் போட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகரோட படத்தை எடுத்து பன்னீர் தெளித்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு உகந்த எண்ணெய் 6 இல்லையா, அதனால் முருகருக்கு எப்போவுமே 6 பொட்டு தான் நான் வைப்பேன். மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் எல்லாம் கலந்து அந்த மஞ்சள்லாம் குழைச்சிட்டு அதால் ஒரு 6 பொட்டும் குங்குமமும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கான தாம்பூல தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தீபம் ஏற்றுறதுக்கான வெற்றிலை எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து காம்பு கிள்ளிடணும்னு சொல்லுவாங்க. காம்போடு வச்சு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் அந்த வெற்றிலையில் உள்ள காம்பெல்லாம் கிள்ளிட்டு 6 வெத்தலையிலையும் அதே மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த வெற்றிலை மயில் தொகை மாதிரி அந்த தாம்பூல தட்டில் சுற்றி இப்படி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றலாம், ரொம்பவே நல்லது. ஆனால் நான் எண்ணெய் தான் ஊற்றி மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம முதல்ல திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயோ நெய்யோ விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திரி போட்டு விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு எப்போதுமே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு பார்ப்பேன். முடியாத பட்சத்தில் கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு 4 வரி மந்திரம், ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மணியாய் மலராய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பிரசாதம் வைக்கிறதுக்கு வாழைப்பழமும் வெத்தலைப்பாக்கும் வாங்கலான்னு போயிருந்தேன். வாழைப்பழம் கிடைக்கல, அதனால் வெத்தலைப்பாக்கும் எலுமிச்சம்பழமும் கொஞ்சமாக பேரிச்சம்பழமும் வச்சுருந்தேன். பசும்பாலில் நாட்டு சர்க்கரை நிறைய சேர்த்து ஒரு ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்றி வழிபட்டிருந்தேன். மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு.